Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asia. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வந்து அட்வர்ப் பத்தி பார்க்க போறோம். இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்திருக்கேன் ஞாபகம் இருக்கா? நவுன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். வேர்ப்னா என்னன்னு பார்த்தோம். அட்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அட்வர்ப். ஓகே, சோ மொத்தம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல எவ்வளவு இருக்கு? 8 டைப் இருக்கு. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல 8 இருக்கு. நம்ம எந்த சென்டென்ஸ் பேசினாலும், எந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேசினாலும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது அப்படி பிரிச்சு சொல்லிடலாம். இந்த வார்த்தைனா இதுதான், இது இதைதான் குறிக்குது அப்படின்னு தனித்தனியா நம்ம வந்து பிரிச்சு சொல்லிடலாம். அதுக்கு தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து உதவுது. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அஞ்சாவதா பார்க்க போறது வந்து அட்வர்ப். ரொம்ப ஈஸியான சிம்பிளான கான்செப்ட். நிறைய பேர் இந்த வார்த்தைகளை கேட்டாலே நம்ம வந்து அட்வர்பா அப்படின்னு சொல்லி திகச்சிருவோம். ஓகேவா? சோ எப்படிடா நம்ம அதை படிக்கிறது நினைச்சிட்டு இருப்போம். பட் வெரி சிம்பிள் கான்செப்ட் இன் இங்கிலீஷ். ஓகே, சோ அட்வர்ப் அப்படின்னா பொதுவா என்னன்னா அந்த வார்த்தையிலேயே இருக்கு. ஓகேவா? சோ அட்வர்ப் அப்படிங்கிறதுனா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தெளிவா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்கு நடுவுல. ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் நான் உங்களை கேட்பேன், நல்லா லிசன் பண்ணுங்க. கடைசியா உங்களுக்கு ஹோம்வொர்க் இருக்கு. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஓகே, அட்வர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடி ரெண்டா பிரிச்சிருங்க. ஓகேவா? அட்வர்ப்ங்கிறத இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டா பிரிச்சிடலாம். ஓகே, அட்வர்ப் அப்படின்னு பிரிச்சிருங்க. ஒரு வெர்புக்கு அடிஷனல் மீனிங்க கொடுக்கக்கூடியதுதான் அட்வர்ப். எப்படி வந்து ஒரு அட்ஜெக்டிவ் வந்து ஒரு நவுனுக்கு வந்து அடிஷனல் மீனிங்க கொடுக்குதோ அதே மாதிரி அட்வர்ப் அப்படிங்கிறது ஒரு வேர்புக்கு அடிஷனல் மீனிங்க கொடுக்கும். A word that describes a verb. ஒரு வார்த்தை தான் அது ஒரு வெர்பை பத்தி விவரிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா நீங்க அப்படியே கேட்ச் பண்ணிடுவீங்க. ஓகே, இங்க பாருங்க, இங்க என்ன எழுதியிருக்கேன் நானு? ஐ ஸ்டடின்னு எழுதியிருக்கேன். ஐனா இங்க யாரு? நான், அது சப்ஜெக்ட். ஸ்டடி அப்படிங்கிறது வெர்பு. ஓகே, இப்போ அட்வர்ப் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த வெர்பை விவரித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அட்வர்ப். ஓகே, இந்த வெர்பை பத்தி விவரித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அட்வர்ப். இந்த இடத்துல பாருங்க, ஐ ஸ்டடி வெல் அப்படின்னு போடுறேன். ஐ ஸ்டடி வெல் அப்படின்னா வெல்னா நன்றாக அப்படின்னு, நான் நல்லா படிக்கிறேன். ஐ ஸ்டடி வெல். நீங்க எப்படி படிக்கிறீங்க? நன்றாக படிக்கிறேன். படிக்கிறதுங்கிறது வெர்பு. நம்ம எப்படி படிக்கிறோம்? நல்லா படிக்கிறோம். அப்போ இந்த வெர்பை பத்தி விவரித்து சொல்லுது, இதுக்கு அடிஷனல் மீனிங் கொடுக்குது. நான் படிக்கிறேங்கிறது வேற. ஐ ஸ்டடி. எப்படி படிக்கிற நீ? ஹவு டு யூ ஸ்டடி? ஐ ஸ்டடி வெல். நான் நல்லா படிக்கிறேன். படிக்கிறேன் அப்படின்னு ஸ்டாப் பண்ணா அது வெர்பு. நன்றாகன்னு ஒரு வார்த்தையை சேர்க்கும் போது இந்த வார்த்தை அட்வர்ப். ஏன் அப்படின்னா இந்த வெல்லுங்கிற வார்த்தை வந்து எப்படி படிக்கிறோம்? நான் நல்லா படிக்கிறேன் மீனிங் அப்படியே மாத்திரும். ஓகே, சோ அட்வர்ப் அப்படிங்கிறது பொதுவா என்னன்னா ஒரு வார்த்தை தான், அது வந்து வெர்புக்கு அடிஷனல் மீனிங் கொடுக்கக்கூடியதா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, இங்க பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன். இது என்னது? she sings. அவள் பாடுகிறாள். ஓகே, அவள் பாடுகிறாள் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இதுல ஒரு அட்வர்பை நான் சேர்க்கிறேன். ஓகே, she sings sweetly. she sings sweetly. sweetlyனா ரொம்ப அழகா பாடுறா அப்படின்னு அர்த்தம். ஓகே, she sings sweetly. அப்போ இந்த sweetly அப்படிங்கிற வார்த்தை வந்து எதை குறிக்குது அப்படின்னா பாடுறதை தான் குறிக்குது. அவள் பாடுகிறாள் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் இதோட முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த ஸ்வீட்லிங்கிறத சேர்க்கும் போது இந்த பாடுறதுக்கு அடிஷனல் மீனிங்க கொடுக்குது. அவள் ரொம்ப ஸ்வீட்டா பாடுறா. அவள் எப்படி பாடுகிறாள்? இங்க பாருங்க, ஹவு அப்படின்னு ஒரு கேள்வி, இதுக்கு பதில் சொல்றதா அட்வர்ப். ஓகே, ஈஸியா இருக்கா? இங்க பாருங்க, she sings. அவள் பாடுகிறாள். அவள் எப்படி பாடுகிறாள்? she sings sweetly. அவள் ரொம்ப ஸ்வீட்டா பாடுறா. I study. நான் படிக்கிறேன். நீ எப்படி படிக்கிற? I study well. எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லும் போதும் நம்ம இந்த அட்வர்ப் யூஸ் பண்ணுவோம். சோ பொதுவா ஒரு வார்த்தை ஒரு வெர்பை விவரித்து சொன்னால் அதுதான் அட்வர்ப். டீடைலா பார்க்கலாமா என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு?
ஓகே, சோ இந்த அட்வர்ப் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி. நான் சொல்றேன் பாத்தீங்களா, அவன் படிக்கிறான், அவன் எப்படி படிக்கிறான். ஓகே, சோ இந்த மாதிரி எப்படி. ஓகே, அவள் பாடுகிறாள், அவள் எப்படி பாடுகிறாள். ஓகே, சோ இந்த மாதிரி எப்படி அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்றதாவும் இந்த அட்வர்ப் இருக்கும். இன்னொன்னு வந்து வேர். வேர் அப்படின்னா எங்கே, அதுக்கு பதில் சொல்ற விதமாவும் இருக்கும். when, எப்போது, அது எப்போது நடந்தது. இட் happened yesterday. இந்த இடத்துல yesterdayங்கிறது ஒரு அட்வர்ப். இதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன். so to what extent, to what extent அப்படின்னா எது வரைக்கும். ஓகே, இந்த sometimes, always, often இந்த மாதிரி வார்த்தைகள் கூட அட்வர்ப் தான். சோ இந்த क्वेश्चंஸ்க்குலாம் பதில் சொல்ற விதமா இருக்கிறது தான் அட்வர்ப். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஓகே, சோ கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்ப். கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்ப்னா இத்தனை அட்வர்ப்ஸ் இருக்கு. ஓகே, நான் டீடைலா ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்லி தரேன். முதல்ல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அட்வர்ப் ஆஃப் மேனர், அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், அட்வர்ப் ஆஃப் டைம், அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அட்வர்ப் ஆஃப் டிகிரி. ஓகே, சோ அட்வர்ப் ஆஃப் மேனர் அப்படிங்கிறது வந்து எப்படி, அவன் எப்படி படிக்கிறான், அவள் எப்படி பாடுகிறாள். ஓகே, அவன் எப்படி ஓடினான், அவன் எப்படி கார் டிரைவ் பண்ணான். எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ற விதமா இருக்கிறது அட்வர்ப் ஆஃப் மேனர். அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிறது எங்கே, அது எங்க நடந்துச்சு, நீங்க எங்க போனீங்க. ஓகே, சோ அது வந்து அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அட்வர்ப் ஆஃப் டைம் அப்படிங்கிறது எப்போது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்றது அட்வர்ப் ஆஃப் டைம். அடுத்து அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்க டாக்டரை விசிட் பண்ணுவீங்க, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்க ஜிம்முக்கு போறீங்க. டெய்லி, சம்டைம்ஸ், ரேர்லி, ஓகே, நெவர், அந்த மாதிரி இதெல்லாம். அடுத்து அட்வர்ப் ஆஃப் டிகிரி. இப்படின்னா என்ன அப்படிங்கறதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சோ இதெல்லாம் டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ரொம்ப சின்ன கான்செப்ட் தான், பாக்குறதுக்கு தான் இப்படி தெரியும், பட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒண்ணு வேணா பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா அட்வர்ப் ஆஃப் மேனர். ஓகே, இது ரொம்ப சிம்பிள். ஓகே, எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ற விதமா இருக்கும். அது எப்படின்னு சொல்றேன். ஓகே, ஹவ் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்ற விதமா இருக்கும். எப்படின்னு பாருங்க. இங்க 4 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். இதுல எதெல்லாம் அட்வர்ப் அப்படின்னு தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அது கவனிங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. he ran fast. ஓகே, he ran. ஃபர்ஸ்ட் இது மட்டும் எடுத்துக்கோங்க. he ran. he அப்படிங்கிற இடத்துல சப்ஜெக்ட், ran அப்படின்னா ஓடினான், அவன் ஓடினான், அவ்வளவுதான். அவன் எப்படி ஓடினான்? ஃபாஸ்ட், அவன் வேகமா ஓடினான். அப்போ அவன் ஓடுறத இன்னும் விவரித்து சொல்லுது, அவன் வேகமா ஓடினான். இதே மெதுவா ஓடினா அப்படின்னா he ran slowly அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே இது he ran fast, அவன் எப்படி ஓடினான்? வேகமாக ஓடினான். he ran அப்படின்னா அவன் ஓடினான். எப்படி ஓடினான், அவன் எப்படி ஓடினான் அப்படிங்கறத விவரித்து சொல்லக்கூடிய இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் அட்வர்ப். அதை நான் பாக்ஸ் போட்டுறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல எது நீங்களா கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன எழுதியிருக்கேன்? she painted. she painted அப்படின்னா அவள் வரைந்தாள், அவள் ஒரு ஓவியம் வரைந்தாள். the picture, அதான் அவள் ஒரு படம் வரைந்தாள், அவள் ஒரு படத்தை பெயிண்ட் பண்ணா. எப்படி பெயிண்ட் பண்ணா? neatly. neatlyனா நீட்டா பெயிண்ட் பண்ணா. அப்ப neatly அப்படிங்கிற வார்த்தை அவ மிகவும் நீட்டா பெயிண்ட் பண்ணா அப்படிங்கறத குறிக்குது. பெயிண்ட்ங்கிறத அந்த இடத்துல வந்து பெயிண்டட் அப்படின்னா அவள் வரைந்தாள் அப்படின்னு அர்த்தம். அதான் verb. அந்த வேர்பை பத்தி விவரித்து சொல்லுது. எப்படி பெயிண்ட் பண்ணா? நீட்டா பெயிண்ட் பண்ணா. அப்ப இந்த இடத்துல நீட்லி அப்படிங்கறதான் அட்வர்ப். இங்க பாருங்க, இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முக்காவாசி, அதாவது எல்லா வேர்டுக்குமே கிடையாது, மெயினா வந்து அட்வர்ப் வந்து ஒரு சில வார்த்தைக்கு எல்ஒய்ல முடியும். நீட்லி, ஸ்லோலி, குயிக்லி. ஆனா ஃபாஸ்ட்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தைலாம் கிடையாது. ஓகே, ஒரு சில வார்த்தைகளுக்கு அப்படி முடியும். ஓகேவா? நீட்லி, ஓகே, பீஸ்ஃபுல்லி அப்படின்னு முடியும், கேர்ஃபுல்லி, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். they study well. they study அப்படின்னா அவர்கள் படிக்கிறார்கள். எப்படி படிக்காங்க? well, நன்றாக படிக்கிறார்கள். அப்போ அவங்க எப்படி படிக்காங்கிறத விவரித்து சொல்லக்கூடிய இந்த well அப்படிங்கிற வார்த்தை ஒரு அட்வர்ப். லாஸ்ட் ஒன், ராமு இஸ் டாக்கிங். அதோ நீ படிக்கோங்க. ராமு இஸ் டாக்கிங்னா என்ன அர்த்தம்? ராமு பேசிக் கொண்டிருக்கிறான். லவுட்லி அப்படின்னா சத்தமாக கத்தி கத்தி பேசிட்டு இருக்கான். ஓகே, அவன் எப்படி பேசிட்டு இருக்கான்? லவுடா பேசுறான், லவுட்லி. ஓகே, முக்காவாசி எல்ஒய்ல முடிஞ்சாலே அட்வர்ப் தான். ஓகேவா? ஆனா புரிஞ்சு கத்துக்கணும் நீங்க. அவன் எப்படி பேசிட்டு இருக்கான்? லவுட்லி. அப்ப டாக்ங்கிறது பேசுறது, அதான் வெர்ப். லவுட்லிங்கிறது கத்தி பேசினான். அப்ப பாருங்க, ஹவ் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லா சென்டென்ஸ்லயுமே கேட்டோம். அவன் எப்படி ஓடுனா, அவள் எப்படி வரைந்தாள், அவர்கள் எப்படி படிக்கிறார்கள்,
அவன் எப்படி பேசினா அதுக்கு பதில் சொல்றதுதான் இந்த அட்வர்ப். எப்படி 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 ஒரு வேர்ப்னா என்னது? ஒரு வேலையை செய்யறது. அந்த வேலையை எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்றதுதான் அட்வர்ப். குறிப்பா அட்வர்ப் ஆஃப் மேனர். புரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். இது சொன்னா இதுவும் ஈஸி தானா அப்படின்னு நினைப்பீங்க. சோ அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு செயல் நடக்குது. ஓகே, ஒரு செயல் வந்து நடக்குது. எங்க நடக்குது? அந்த எங்கே அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு பதில் இருக்கும் இல்லையா? அதுதான் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். எங்கே அப்படிங்கறதுக்கு விடை. எக்ஸாம்பிள் சொல்லும் போது புரியுங்க பாருங்க. she is standing, அதோட நிப்பாட்டிருங்க. she is standing அப்படின்னா என்ன அர்த்தம்? she is standing அப்படின்னா அவள் நின்று கொண்டு இருக்கிறாள். அவன் நின்றுட்டு இருக்கா. நிக்கிறதுங்கிறது ஒரு verb, ஒரு செயலை செய்யறது. எங்கே நின்று கொண்டிருக்கிறாள்? outside. அப்போ outsideங்கிறது ஒரு adverb. ஏன் adverb? she is standing, அவள் நின்று கொண்டிருக்கிறாள். நிக்கிறதுங்கிறது ஒரு verb, அந்த வெர்புக்கு அடிஷனல் மீனிங்கை கொடுக்குது. அவள் எங்கே நின்று கொண்டிருக்கிறாள்? outside. she is standing outside. so outside அப்படிங்கிறது இந்த வெர்பை பத்தி தான் சொல்லுது. அவ எங்க நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த இடத்துல outside அப்படிங்கிறது என்னது? ஒரு adverb. ஓகே, இதே இது she is standing inside the room. inside the room அப்படின்னா ரூமுக்குள்ள நின்னுட்டு இருக்கா. அப்ப inside உள்ள, அப்போ அதுவும் வந்து ஒரு adverb தான். இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மூணு சென்டென்சஸ்ல எதெல்லாம் வந்து adverbனு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, he went. he went அப்படின்னா அவன் போனான். அவன் போனான். போனான் அப்படிங்கறதா verb. எங்க போனான்? out. வெளியே போனான். அப்போ வெளியே, outங்கிறது ஒரு adverb. நெக்ஸ்ட் ஒன், சீதா இஸ் வெயிட்டிங். சீதா காத்து கொண்டிருக்கிறாள். சீதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? ஹியர். இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீதா இஸ் வெயிட்டிங் ஹியர். சீதா இங்கே காத்து கொண்டிருக்கிறாள். சோ எங்க காத்துட்டு இருக்காங்க? இங்கே. அப்போ ஹியர் அப்படிங்கிறது ஒரு adverb தான். இது எல்லாமே பாருங்க இந்த வெர்புக்கு தான் அடிஷனல் மீனிங் கொடுக்கும். அவள் எங்க நின்றுகிட்டு இருக்கா? அவன் எங்க போனா? அவள் எங்கே காத்து கொண்டிருக்கிறாள்? ஹியர், அவுட், அவுட்சைட், இன்சைட், தேர், அது எல்லாமே adverb தான். ஓகேவா? இங்க பாருங்க, the sun rises. the sun வந்து rises அப்படின்னா sun risesனா சூரியன் உதிக்கிறது. எங்கே உதிக்கிறது? in the east. உதிக்கிறது. ஓகே, ரைசஸ் அப்படிங்கறது அந்த இடத்துல வெர்ப். ரைசஸ் அது உதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். எங்கே? கிழக்கே உதிக்கிறது. அப்போ ஈஸ்ட் அப்படிங்கிறது ஒரு adverb. அவ்வளவுதான். அப்போ ஒரு செயல் வந்து நடக்குது, எங்க நடக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கான பதில் தான் adverb of place. புரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் adverb of time. ஓகே, adverb of time அப்படின்னா எப்போது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு செயல் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, I am walking now. ஓகே, I am walking now அப்படின்னா நான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். I am walking அப்படின்னா நான் நடந்து கொண்டிருக்கிறேன். எப்ப நடந்துட்டு இருக்கீங்க? இப்போது. அப்போ now அப்படிங்கிறது adverb. ஏன்னா ஒரு செயல் வந்து எப்ப நடக்குது அப்படின்னு சொல்லுது இல்லையா? nowனா இப்பொழுது. I am walking now, நான் நடந்து கொண்டிருக்கிறேன். எப்போ? now, இப்பொழுது. அப்போ ஒரு செயல் எப்ப நடக்குதுன்னு சொல்லுது இல்லையா? அதனால இது adverb. ஓகே, மிச்ச 4 சென்டென்சஸ் இருக்கு. இதுல எதெல்லாம் adverbனு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். she came yesterday. she came அப்படின்னா அவள் வந்தாள். எப்ப வந்தா? அந்த செயல் எப்ப நடந்தது? அவள் எப்பொழுது வந்தாள்? yesterday, நேற்று வந்தாள். அப்ப இந்த இடத்துல yesterday அப்படிங்கிறது ஒரு adverb of time. ஒரு செயல் எப்ப நடந்ததோ அது ஒரு adverb. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன், I will meet you tomorrow. நான் உன்னை நாளைக்கு சந்திப்பேன் அப்படின்னு இருக்கு. ஓகே, இங்க எது verb? meet அப்படிங்கிறது தான் verb. ஓகேவா? சந்திப்பேன். எப்போ சந்திப்பீங்க? எப்போ அந்த செயல் நடக்க போகுது? tomorrow. அப்ப இந்த இடத்துல tomorrowங்கிறது தான் ஒரு adverb. ஓகே, youங்கிறது adverb கிடையாது. ஒரு வெர்பை பத்தி விவரிக்கணும். ஓகே, அது எப்போ, எங்க, எப்படி, இதுக்கெல்லாம் அந்த செயல் எப்ப நடக்க போகுது, எங்க, எப்படி, இதுக்கு பதில் சொல்றதுதான் adverb. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ராமு லெஃப்ட். ராமு லெஃப்ட் அப்படின்னா ராமு விடை பெற்றான். ராமு கிளம்பிட்டான். his house, அவன் வீட்ல இருந்து அவன் கிளம்பிட்டான். எப்போ? ராமு கிளம்புனா வீட்ல இருந்து எல்லாம் ஓகே. எப்பொழுது? இயர்லி, சீக்கிரமா கிளம்பிட்டான். இயர்லி. அப்போ இயர்லி அப்படிங்கிறது ஒரு adverb. ஓகே, அவன் எப்பொழுது கிளம்பினான் அப்படின்னு சொல்றது.
நெக்ஸ்ட் ஒன், ஐ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி. ஓகே, ஐ ரீட் அப்படின்னா நான் வாசிப்பேன். எதை வாசிப்பீங்க? நியூஸ் பேப்பரை வாசிப்பீங்க. ஓகே, எப்போ வாசிப்பீங்க? டெய்லி. ஓகே, சோ அந்த இடத்துல டெய்லிங்கிறது ஒரு அட்வர்ப். ஏன்னா அந்த செயல் வந்து எப்போலாம் நடக்குது? டெய்லி நடக்குது, அந்த டைம். ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? அப்ப now, yesterday, tomorrow, today, yearly, daily. ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? பட் அந்த வெர்பை பத்தி சொல்லியிருக்கணும், அது எப்போ நடந்தது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கணும். அது ஒரு அட்வர்ப் ஆஃப் டைம். புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா நான் இத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்து நான் ஜிம்முக்கு போவேன், அடிக்கடி ஜிம்முக்கு போவேன், நான் எப்பவுமே ஒரு இடத்துக்கு போக மாட்டேன். ஓகே, நான் எப்பவுமே காலைல சீக்கிரமா எந்திரிச்சிருவேன், எப்பவுமே, எப்பயாச்சும், அடிக்கடி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அல்லது அட்வர்ப் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்வேஸ் அப்படின்னா எப்பவுமே, நான் எப்பவுமே ஒரு வேலையை செய்வேன். நெவர் அப்படின்னா எப்பவுமே பண்ண மாட்டேன், 0%. ஆல்வேஸ் அப்படின்னா 100%, எப்பவுமே நான் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆஃபன். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி, ஒரு 70% வச்சுக்கலாமா? அடிக்கடி ஒரு விஷயத்த பண்றது. ஓகே, நான் அடிக்கடி ஜிம்முக்கு போவேன். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். சோ யூஸ்வலி, யூஸ்வலி அப்படின்னா வழக்கமா அப்படின்னு அர்த்தம். ஒரு 80% வச்சுக்கலாம். வழக்கமா, யூஸ்வலா நான் வந்து ஒரு இடத்துக்கு போவேன். யூஸ்வலி அப்படின்னா வழக்கமாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ ஆல்வேஸ், நெவர், ஆஃபன், யூஸ்வலி. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரேர்லின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரேர்லி அப்படின்னா ஒரு 25% தான். அதாவது நான் ரேரா தான் ஜிம்முக்கு போவேன், எப்பயாச்சும், ரொம்ப ரேரா. ஓகே, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க, எப்பவுமே பண்றீங்களா, எப்பவுமே பண்ண மாட்டீங்களா, அடிக்கடி பண்றீங்களா, இல்ல வழக்கமா பண்றீங்களா, இல்ல எப்பயாச்சும் ரேரா தான் பண்றீங்களா, இந்த மாதிரி வார்த்தைகளை உள்ளடக்கியதான் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இதே நான் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஜிம்முக்கு போவேன், ட்வைஸ், அந்த மாதிரி வார்த்தை கூட நமக்கு ஒரு அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சில தான் வரும். ஓகே, மெயினா வந்து இந்த ஒரு 5 வார்த்தை அடிக்கடி வரும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க, he visits my house often. he visits அப்படின்னா எங்க வீட்டுக்கு அவன் வந்து அடிக்கடி வருவான். ஓகே, அடிக்கடி வருவான், he visits அப்படின்னா வர்றது, விசிட் பண்றது. எங்க வீட்டை வந்து அவன் விசிட் பண்ணுவான். எப்பெல்லாம் விசிட் பண்ணுவான்? அடிக்கடி விசிட் பண்ணுவான். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப ஆஃபன்ங்கிறது ஒரு அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. விசிட் பண்றது, அடிக்கடி விசிட் பண்ணுவான். ஃப்ரீக்வன்சியை குறிக்குது. ஃப்ரீக்வன்சினா எப்பெல்லாம் அப்படிங்கிறதுக்கான பதில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஐ ரேர்லி கோ டு ஜிம். ஐ ரேர்லி கோ டு ஜிம். ஐ கோ டு ஜிம்னா நான் ஜிம்முக்கு போறேன். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை? ரேரா தான் ஜிம்முக்கு போவேன். அப்போ ஐ ரேர்லி கோ டு ஜிம். ரேரா தான் போறேன். சோ போறேன், எப்ப போறீங்க? ரேரா தான் போறீங்க. அப்போ ரேர்லிங்கிறது ஒரு அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் ஒன், ஐ யூசுவலி மீட் ஹிம். நான் யூசுவலாவே அவனை மீட் பண்ணுவேன், வழக்கமா நான் அவனை மீட் பண்ணுவேன். ஐ மீட் ஹிம் அப்படின்னா நான் அவனை மீட் பண்றேன். எப்பெல்லாம் மீட் பண்றீங்க? வழக்கமா. ஓகே, ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு? வழக்கமாக. யூசுவலிங்கிறது ஒரு அட்வர்ப். நெக்ஸ்ட் ஒன், she never listens to music. she never listens to music. listen னா என்னது? பாட்டு கேட்கறது, கவனிச்சு கேட்கறது. never அப்படின்னா எப்பவுமே பாட்டு கேட்க மாட்டா, ரைட்? சோ இந்த இடத்துல வந்து never அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப். ஓகே, லிசன்ஸ்னா கேட்கறது, never அப்படின்னா எப்பவுமே கேட்க மாட்டா, ரைட்? சோ neverங்கிறது இந்த இடத்துல என்னது? ஒரு அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஆன்சர் போட்டு வரீங்களா காமெண்ட்ல? லாஸ்ட் ஒன், ஐ ஆல்வேஸ் லிசன் டு மியூசிக். நான் எப்பவுமே பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். ஐ லிசன் டு மியூசிக்னா நான் பாட்டு கேட்பேன். எப்ப கேட்பீங்க? ஆல்வேஸ். உங்களோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு? ஆல்வேஸ், எப்பவுமே கேட்டுட்டு இருப்பீங்க, ரைட்? சோ அதனால ஆல்வேஸ் அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஆல்வேஸ், நெவர், ஆஃபன், யூசுவலி, ரேர்லி, ஓகே, இது எல்லாமே வந்து அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கான எக்ஸாம்பிள்ஸ். புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, கடைசியா ஒண்ணே ஒண்ணு இருக்கு, அதை பார்த்து முடிச்சிடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா நம்ம பார்க்க போறது அட்வர்ப் ஆஃப் டிகிரி. அட்வர்ப் ஆஃப் டிகிரி அப்படின்னா எது வரைக்கும், ஓகே, டு வாட் எக்ஸ்டென்ட், எந்த டிகிரி வரைக்கும். அதாவது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு, அந்த ரொம்ப அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, டு வாட் எக்ஸ்டென்ட். ஓகே, இது வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதுதான் வந்து அட்வர்ப் ஆஃப் டிகிரி. வெரி கோல்ட், அதுல அந்த வெரி அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப். ஓகே, வெரி ஹாட், அத வந்து அந்த வெரி அப்படிங்கிறது என்னது? ஒரு அட்வர்ப். ஓகே, சோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இங்க பாருங்க, the weather is அப்படின்னா வானிலை இருக்கிறது. எப்படி இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, very cold, ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு.
ஓகே, இந்த இடத்துல வெரி அப்படிங்கிறது டு வாட் எக்ஸ்டென்ட், இது வரைக்கும் ரொம்ப அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சோ அதுல வெரிங்கிறது ஒரு அட்வர்ப். நெக்ஸ்ட், the room is very hot, இந்த ரூம் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு, very hot. ஓகே, very அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு அட்வர்ப். to what extent, இது வரைக்கும் தான், very hot, very very high, okay, very bad. very அப்படிங்கிற வார்த்தை வந்து முக்கியமா adverb of degree ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் 3 சென்டென்சஸ்ல எதெல்லாம் வந்து adverb of degree ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். his face is extremely red, மூஞ்சி வந்து வெயில் அலந்தா எப்படி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி முகம் extremely ரெட்டா இருக்கும் பாத்தீங்களா, extremely அதான் அந்த எக்ஸ்டென்ட். ஓகே, இது வரைக்கும் இது ரொம்ப சிகப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் extremely அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு adverb. இங்க பாருங்க, இதுல மெயின் verb எதுவுமே கிடையாது, is தான் இருக்கு பாத்தீங்களா, முக்காவாசி இதுல இப்படிதான் வரும். isங்கிறது வந்து ஒரு be verb. ஓகே, சோ அந்த பத்தி தான் எப்படி இருக்குது, எக்ஸ்ட்ரீமா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு, இதுதான் வந்து adverb of degree. இதுல மெயின் verb வரணுங்கிற அவசியம் கிடையாது. மெயின் verb என்னது, come. ஓகே, அதே மாதிரி eat, இதெல்லாம் மெயின் verb, அது வரணும் அவசியம் கிடையாது. is அப்படிங்கறதெல்லாம் ஒரு be verb, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட், this book is quite interesting. this book is quite interesting. இங்க பாருங்க, ஸ்பெல்லிங்கை மாத்தி எழுதிடக்கூடாது, QUITE, quite. இதுக்கு மீனிங் என்னன்னா மிகவும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இதே இது QUIET, இது வந்து quite. quite அப்படின்னா அமைதியா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த TE ல முடிஞ்சிச்சுன்னா அது மிகவும் அர்த்தம். அதே இது ET ல முடிஞ்சது அப்படின்னா quite, keep quiet, அமைதியா இருன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அமைதியா இருன்னு சொல்றதுக்காக யூஸ் பண்றது quiet. இந்த quiet அப்படின்னா மிகவும் அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, this book is quite interesting. quite interestingனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ அதனால quiet அப்படிங்கிறது ஒரு adverb of degree. இது வரைக்கும் நல்லா இருக்கு, ரொம்ப மிகவும் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, அதுதான் adverb of degree. ஓகே, லாஸ்ட் ஒன், the food is too spicy. the food is, இந்த உணவு இருக்கிறது எப்படி இருக்குன்னா too spicy. எக்ஸ்டெண்ட் எது வரைக்கும் போகுது, too spicy, ரொம்ப ரொம்ப ஸ்பைசியா இருக்கு. சோ too அப்படிங்கிற வார்த்தை ஒரு adverb of degree. ஓகே, இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். very, too, extremely, quite interesting. ஓகே, இந்த மாதிரி வரது எல்லாமே வந்து adverb of degree ல வரும். ஓகே, இது வந்து நம்ம ரொம்ப ரேரா தான் நம்ம வந்து இதை நம்ம நோட் பண்ணுவாங்க adverbsல வந்து, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் adverbs. ஈஸியா இருந்ததா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். இதுல எதெல்லாம் adverbsங்கிறது நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா, பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே வந்து எக்ஸசைசஸ். மொத்தம் வந்து இதுல 8 சென்டென்சஸ் இருக்கு. இதுல வந்து எதெல்லாம் adverb அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் ஒவ்வொரு சென்டென்ஸா ரீட் பண்ணி நான் அண்டர்லைன் பண்ணிட்டே வருவேன். adverbs வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்களுக்கான எக்ஸசைஸ். ஓகே, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ரைட், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், he walks slowly. he walks அப்படினா அவன் நடக்கிறான். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ங்கறனால வெர்போட s போட்டுருக்கோம். he she வந்தா he walks slowly, அவன் மெதுவாக நடக்கிறான். அவன் நடக்கிறான் மெதுவாக. எப்படி நடக்கிறான்? மெதுவாக நடக்கிறான். slowly, ly ல முடிஞ்சிருக்கு. இது ஒரு adverb of manner. ஓகே, next one, she is sleeping. அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். எப்படி தூங்கிட்டு இருக்கான்? peacefully, ரொம்ப அமைதியா அவன் தூங்கிட்டு இருக்கான். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து peacefully அப்படிங்கிறது ஒரு adverb. ஓகே, அவன் எப்படி தூங்கிட்டு இருந்தான் அப்படிங்கறத சொல்லுது. ly ல முடிஞ்சிருக்கு. next one, I play cricket. நான் கிரிக்கெட் விளையாடினேன். நான் விளையாடினேன், விளையாடுறதா verb. எப்போது? adverb of time. ஓகே, எப்போ விளையாண்டீங்க நீங்க? yesterday, நேற்று. அப்போ நேற்றுங்கிறது ஒரு adverb. next one, ராமு is studying. ராமு படித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி படிச்சிட்டு இருக்கான்? நல்லா படிச்சிட்டு இருக்கான். well. ஓகே, இது ஒரு வெர்பை விவரித்து சொல்லக்கூடிய வார்த்தை. ரைட், next one, I will go out. நான் வெளியே போவேன். ஓகே, நான் போவேன். I will go, நான் போவேன். எங்க போவீங்க? வெளியே, out. அப்ப outங்கிறது ஒரு adverb. I will go out அல்லது I will go outside, எதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகே, next one, they ran quickly. they ran அப்படினா அவர்கள் ஓடினார்கள். ரன்னோட past tense தான் ran. they ran அப்படினா அவர்கள் ஓடினார்கள். அவங்க எப்படி ஓடினாங்க? அந்த verb வந்து விவரித்து சொல்லக்கூடிய வார்த்தை இங்க எது? quickly, குயிக்கா ஓடினாங்க. ஓகே, they ran quickly to catch the bus. பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக வேகமா குயிக்கா ஓடினாங்க. அப்ப நல்ல quickly அப்படிங்கிறது ஒரு adverb because it describes about the verb. ஓகே, இங்க வந்து ஓடுறதுதான் verb. right, next one, he rarely eats sweets. அவன் வந்து ரொம்ப ரேரா தான் ஸ்வீட் சாப்பிடுவான். இங்க எது adverb?
அவன் ஸ்வீட் சாப்பிடுவான், ரேரா தான் சாப்பிடுவான். அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ரேரா சாப்பிடுவான். அப்ப ரேர்லி அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப். ஓகே, லாஸ்ட் ஒன். she dances beautifully. ஓகே, she dances அப்படின்னா அவள் ஆடுகிறாள். ஓகே, டான்ஸ் ஓட எதுக்கு எஸ் சேர்த்திருக்கோம்? சிம்பிள் பிரசன்ஸ்ல he she it வந்து நம்ம எஸ் சேர்ப்போம் இல்லையா, அதான். she dances beautifully, அழகாக ஆடுகிறாள். சோ இங்க எது அட்வர்ப்? டான்ஸ் ஆடுறதுங்கிறது verb. எப்படி ஆடுறா? பியூட்டிஃபுல்லா ஆடுறாங்க. சோ பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப். இங்க பாருங்க, she dances beautiful, ly சேர்க்காம விட்டுறக்கூடாது. she dances beautifully, beautifullyங்கிறது adverb because it describes about the verb, எப்படி ஆடுறாங்க அப்படிங்கறத சொல்லிருக்கோம். சோ இந்த இடத்துல வந்து 8 out of 8 யாராவது எடுத்துக்கீங்களா? நிறைய பேர் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 8 out of 8 எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் அட்வர்ப். உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அட்வர்ப் எது அப்படிங்கறத ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. எதெல்லாம் இது வரைக்கும் பார்த்திருக்கோம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல மொத்தம் 8 இருக்கு. அதுல எதெல்லாம் பார்த்திருக்கோம்? நவுன், ப்ரோனவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப். 5 பார்த்தாச்சு. இன்னும் 3 தான் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லி தந்துருவேன் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல. ஓகே, ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை பிராக்டிஸ் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஈஸியான ஹோம்வொர்க். ஒரு 3 சென்டென்ஸ் தான் கொடுத்திருக்கேன். இதுல எதெல்லாம் வந்து அட்வர்ப் அப்படிங்கறத காமெண்ட்ல சொல்லணும். என்னன்னா, he drives the car carefully. he drives அப்படின்னா அவன் ஓட்டுறான், the car அப்படின்னா கார் ஓட்டுறான், carefully அப்படின்னா கவனமாக. இதுல எது அட்வர்ப்? உங்களோட ஆன்சர் காமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி I always eat sweets. நான் எப்பவுமே ஸ்வீட் சாப்பிடுவேன். ஓகே, இதுல எது அட்வர்ப்ங்கிறதையும் காமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் ஒன், I completed my work yesterday. நான் நேத்து என்னோட வேலையை கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே, இதுல எது அட்வர்ப்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. டவுட்டா இருந்தா வீடியோ பார்த்துட்டு கூட கரெக்டான ஆன்சர் நீங்க சொல்லுங்க. ஓகே, சோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியா இருந்ததா இந்த வீடியோ? உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இங்கிலீஷை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி படிக்கவே கூடாது. இங்கிலீஷை புரிஞ்சு கத்துக்கணும். ஒரு வார்த்தைனாலும் ஏன் வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கத்துக்கிட்டாதான் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? ரைட், உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல சொல்லிருங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.